வா போய் கடலக்காய் எழுதிட்டலாம். என்ன கடலக்காய்? வா இங்க வா, மூட்டையில எல்லாம் சரி போது போது. வலிக்கிட்டு போய் பொண்ணே, வலிக்கிட்டு போய் பார்த்து போ. நம்மளுக்கு தான் அன்னாடி மழை பெய்யுது. ஆ ஆ ஆ ஆ தாயே நீ தெரியாயே. ஒய் தம்பி கலக்கா பத்து நாள் மழை பிடிச்சது விடாது பெய்யுது. கடலக்காய் இந்த பேர்ந்த மழைக்கு கடலக்காய் கூட நம்பி போச்சு. இது போட அப்புறம் தான் படுத்த காட்டுவோம். சொல்லி பொடிச்சு விட்டு எல்லாம் போட்டு பொடிச்ச போட போடுமா. ம் போடு பாப்பா. சரி நட்டு பழகிட்டாயா? சரி அடிமலை ஒரு கப்பு கடலக்கட்டை வறுத்து எடுத்துக்கலாம். என்ன கடலக்கொட்டைக்கு என்ன வேண்டாம், சும்மா வறுத்துக்கலாம். நீ சுட்டுக்குவே பாவாடி சுட்டு போடுவோம். கடலக்கொட்டை நல்லா வெடிக்குது. உருவி வச்சா கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து. கடலக்கொட்டை நல்லா வறுபட்டு போச்சு. சீரகம் இருக்கணும். கொஞ்ச நேரம் சீரகம் போட்டு நல்லா பொரியணும். சீரகம் பொரியுதாயா? பொரியுதா? சரி ஒரு பொட்டாட்ட எண்ணெய் கொஞ்சமாக ஊற்று. ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 6, ஒரு மூணு கடலைப்பருப்பு, ஒரு 3 உளுத்தம்பருப்பு, உப்பு. இந்த உப்பு கலர் தான் செஞ்சு நல்லா செவக்க வறுத்தாச்சு. கொட்டிக்கலாம். இந்த பழம் வறுத்தா போகுதா? நல்லா செவந்து போச்சு. கொட்டி கொட்டி ஆட்டிக்கலாம்.
இப்படியேப்பா பாட்டி பாப்பா. உளுத்தி வச்ச பூண்டு 20 பல்லு. கொஞ்சம் மேலே புளி சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம். சரி, போதுமான உப்பு, போதுமான உப்பு. சரி, தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். இருக்குங்களா எடுக்கலாம், எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கூட சட்னி நல்லா மணக்குதாயா? நல்லா மணக்குதா? ம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. நல்லா மஞ்சள் பறிச்சு வரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அடுப்பத்தாயா? சரியாயா? கருப்பில் அந்த அளவுக்கு வச்சியா? சட்னி கெட்டியாக வேணும்னா தாளிக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கோங்க. ஒரு 3 ஊத்துறேன். ஒரு காப்பூன்னு கடுவு, ஒரு கொத்து கருப்பில் வந்தாலே. உட்காரு உட்காரு உட்காருந்தா உனக்கு வேறு கடலை சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிடுங்க பாப்பா. சரியாயா? சாப்பிடுவாருன்னு எப்படி இருக்குது? சட்னி சூப்பரா இருக்குதாயா? ஏங்க உனக்கு சூப்பரா இருக்குதா? நல்ல ருசியா இருக்குதா? நல்ல காரமெல்லாம் தெரியாக்குதா? சரி, நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சட்னி நல்லா இருக்குதா? வேர்க்கடலை சட்னி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா கமன்னு மணக்குது வேர்க்கடலை சட்னி. இன்னும் 4 வாரம் சோறு திங்கலாமோ ஆசை கொடுக்கும். நம்ம பிள்ளைய கூட்டி நல்லா விரும்பி சாப்பிடும். இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க. நீங்கள் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னா கட்டியை வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இலக்கமாக தாளிச்சு விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும், இட்லிக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கு கூட போட்டுத்துங்களாம்.